ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் செஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு பேசிக்கான செஸ் லேர்னிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோடய பையனுக்கு கற்றுக் கொடுக்குறத வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இனிஷியல் வீடியோஸில் டவுட்ஸ் வராது, லேட்டராக பார்க்குற வீடியோஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஷின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரெகுலராக பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு செஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் ஹாய் ஹாய். செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 64. வெரி குட். செஸ் போர்டில் மொத்தமாக 64 ஸ்கொயர்ஸ் இருக்கு, கரெக்டா? ஓகே, இப்போ உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஓகே, உங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதே மாதிரி செஸ் போர்டில் இருக்க இந்த 64 ஸ்கொயர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஸ்கொயரை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இப்போ எப்படி அதோட பேரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்க காலம்ஸ் அண்ட் ரோஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்ஸ், ஓகேவா? இப்போது செஸ் லாங்குவேஜில் நம்ம வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இந்த நேராக இருக்கிறத, அதாவது ஸ்டாண்டிங் லைனை என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம். வெரி குட். ஸ்லீப்பிங் லைன் இருக்கிறத ரேங்க்னு சொல்லுவோம். வெரி குட், கரெக்ட். இந்த நேராக இருக்கிறது எல்லாமே ஃபைல்ஸ், அதாவது அதோட பேர் தான் கீழே இருக்கும். இது என்ன ஃபைல்? A file, A B file, file, C file, D file, E file, F file, G file, H file. வெரி குட். A to H நமக்கு 8 ஃபைல்ஸ் இருக்கும். த சேம் வே இப்போது இந்த ஸ்லீப்பிங் லைன்ஸ்க்கு பேர் வந்து ரேங்க்ஸ். ரேங்க்ஸ் எப்படி சொல்லுவோம்? இது வந்து ரேங்க் 1, rank 1, rank 2, rank 3, rank 4, rank 5, rank 6, rank 7, 8. rank 8 அப்படின்னு 8, 1 to 8 ரேங்க்ஸ் இதில் இருக்குது. நமக்கு 8 ஃபைல்ஸ் இருக்குது, 8 ரேங்க்ஸ் இருக்குது, ஓகேவா? அண்ட் அதோட பேர் எல்லாமே நமக்கு இங்கே போர்டில் இருக்குது. ஃபைல்ஸோட பேரும் ரேங்க்ஸோட பேரும். நம்மளால் எடுத்தோன்னே இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பார்த்து சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு. இப்போது இந்த ஸ்கொயருக்கு நான் பேர் கேட்க போகிறேன். இந்த ஸ்கொயருக்கு நம்ம எப்படி பேர் கண்டுபிடிக்கிறது? இது என்ன ஃபைலில் இருக்குது? ஃபஸ்ட்டு B2ல இருக்கு. அதோட பேர் B2. ஏன்னா அது B ஃபைலில் இருக்குது, செகண்ட் ரேங்க்கில் இருக்குது. அதனால் இந்த ஸ்கொயர் பேர் B2. வெரி குட். இப்போது இந்த ஸ்கொயர் பேர் என்ன? F3. வெரி குட், F3. இதை வந்து நம்ம கோஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம். கோஆர்டினேட்ஸ். இதோட கோஆர்டினேட் என்ன? இந்த ஸ்கொயரோட கோஆர்டினேட் சொல்லு சித்து. C6. வெரி குட், C6. இது F7. இது H3. சூப்பர். செஸ் போர்டை எப்படி வைக்கணும்? கார்னர் ஸ்கொயர் வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கணும். உனக்கும் ரைட் ஹேண்ட் கார்னர் ஸ்கொயர் ஒயிட் தான் இருக்கணும். உன்னோட ஆப்போனண்ட், அதாவது இப்போ எனக்கும் ரைட் ஹேண்ட் கார்னர் ஸ்கொயர் வந்து ஒயிட்டு தான் இருக்கணும். அப்படி தான் போர்டு செட்டப் வைக்கணும், ஓகே? ஓகே, இப்போது நம்ம இந்த மாதிரி பீசஸ்லாம் அடுக்கணும்னா ஒயிட்டோட பீசஸ்லாம் ரேங்க் 1லையும் ரேங்க் 2லையும் இருக்கும். பிளாக்கோட பீசஸ்லாம் ரேங்க் 7லையும் ரேங்க் 8லையும் இருக்கும். வெரி குட். சரி, இப்போது இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து பேர் என்ன, இந்த ஸ்கொயருக்கு பேர் என்ன, இதோட கோஆர்டினேட் என்ன, இதோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான்
மைண்டில் ஈஸியாக அது நிற்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா டெய்லியும்? பண்ணுவோம். ஓகே, வெரி குட். ஹாய், எப்படி இருக்கீங்க? பாட்டா தோத்தா உனா ரொம்ப உனா அப்புறம் வேலைக்கு போகணும். ஓ, ரொம்ப ஒன்றா பலூன் வெடிச்சிருமா? ஓகே ஓகே. ம், ஓகே. பாய் சொல்லிடுப்பா போதும். பாய்.